வெளிநாட்டில் தலைமறைவாக இருந்து கொண்டு இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்துறாங்க, சில கொலைகளுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள்னு சொல்லி அடையாளப்படுத்தப்படுற பலர் இருக்கிறாங்க. அதில் அங்கோட பிரியங்கர, பிரான்ஸ் ரூபன் சொல்லப்படுற 2 பேர் சம்பந்தமான ஒரு அதிர்ச்சியான தகவல் இன்றைய நாளில் தெரிய வந்திருக்கு. இந்த 2 பேரும் போட்டிருக்கிற அடுத்த திட்டம், அடுத்த கொலை முயற்சி, ஒரு நபருடைய தலையை வெட்டி கொண்டு போய் ஒரு போலீஸ் அதிகாரிയുടെ வீட்டுக்கு முன்னால் போடுறதுக்கு திட்டப்பட்டிருக்கு. அந்த கொலையை செய்கிறதுக்கு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட ஒப்பந்த கொலைகாரர் போலீஸால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவற்றை நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு பிறகு இந்த சம்பவம் எப்படியெல்லாம் திட்டமிடப்பட்டது, இதுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஒரு இராணுவ புலனாய்வாளரும் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். இதை பற்றின பல தகவல்கள் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. ரொஹான் ஓல்கல சொல்லப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய பேரை மறக்கவே முடியாது. அண்மை நாட்கள் அதிகம் பேசப்பட்டிருந்தது, ஊடகங்களிலையும் சமூகத்திலையும் அதிகம் பாராட்டப்பட்ட ஒரு நபர் அவர் மாறியிருந்தார். இஷாரா சேஃப்வந்தி, கெஹல்பத்ர பத்மே குழு கைது செய்யப்பட்டதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரி என்ற மாதிரி அவர் பாராட்டப்பட்டிருந்தார். அண்மையில் அவருக்கு பதவி உயர்வும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த போலீஸ் உத்தியோகத்திற்கு அதிகாரிக்கு ஒரு ரகசியமான தகவல் கிடைச்சிருந்தது. கிரிந்த கடற்பரப்புல மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் கடத்தல் நடத்தப்பட இருக்கின்ற ரகசியமான தகவல் ரொஹான் ஓல்கலவுக்கு கிடைக்குது. அவருடைய வீட்டுக்கு முன்னுக்கு தான் அந்த நபருடைய தலையை கொண்டு போய் போடுறதுக்கு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. அப்படியான ரகசியமான தகவல் கிடைச்சதும் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, மற்ற பிரிவுகளுக்கும் அந்த தகவலை கொடுத்து ஒரு விசேட சுற்றி வளைப்பு நடத்தப்படுது. சில நாட்களுக்கு முதல்ல கிரிந்த கடற்பரப்புல கிட்டத்தட்ட 350 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அந்த போதைப்பொருளை வேறு இடங்களுக்கு கொண்டு போறதுக்கு போன நபர்கள், வாகனங்கள் சொல்லி சில வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. 350 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள். இந்த கடத்தலுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் யாருன்னு சொல்லி தேடிக்கொண்டு போற நேரத்தில் பிரியங்கர சொல்லப்படுற நபர், அங்கோட பிரியங்கர சொல்லப்படுற நபர் துபாயில் இருக்கிறார் என்ற மாதிரியும் சில செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. பிரான்ஸ் ரூபன் சொல்லப்படுற நபர், இதுக்கு முதல்லையும் அவருடைய பேரையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த 2 பேரும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற மற்ற நபர்களும் தான் இந்த 350 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் கடத்தலுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் என்றதும் விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது. அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற மற்ற நபர்களும் கைது செய்யப்பட்டு தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுக்கு பிறகு இவங்க 2 பேருக்கும் கோபம் வருதாம். அங்கோட பிரியங்கரவுக்கும் பிரான்ஸ் ரூபனுக்கும் 350 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் சொன்னா எப்படியுமே ஒரு பெரிய நட்டம் இருக்கும். அப்ப இந்த ரகசிய தகவல் எந்த பக்கத்துல இருந்து கசிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த 2 பேரும் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். அதுக்கான வேலை ஒரு ராணுவ புலனாய்வாளருக்கு இந்த 2 பேராலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ராணுவ புலனாய்வாளருக்கு அவங்க சொன்னாங்களா, இந்த மாதிரியான ஒரு ரகசியமான தகவல் கசிஞ்சிருக்கு, இவர் தான் அந்த ரகசியமான தகவல் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு, அந்த நபருடைய வீட்டுக்கு போய் அவரை பற்றின தகவல்களை எல்லாம் எடுத்துவாங்கன்னு சொல்லி ராணுவ புலனாய்வாளர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். கொடுக்கப்பட்ட வேலையை அந்த ராணுவ புலனாய்வாளரும் சரியா செய்து கொண்டு அந்த ரகசியமான தகவலை போலீஸுக்கு கொடுத்திருக்கிற நபரை பற்றின தகவல்களை எல்லாம் சேகரித்து இன்னும் ஒரு ஒப்பந்த கொலைகாரருக்கு அந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்த கொலைகாரர் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். இரத்தினபுரியில் நடத்தப்பட்ட ஒரு சுற்றி வளைப்புல போலீஸ் அவரை கைது செய்திருக்கு. இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் இவர்கள் தான், இந்த மாதிரி தான் திட்டம் தீட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்லி அந்த நபர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். ரொஹான் ஓல்கலவினுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த தலையை போட சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ரகசியமான தகவல் கொடுக்கிற நபர்களை பயமுறுத்துறதுக்கும் போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போலீஸ் அதிகாரிகளை பயமுறுத்துறதுக்கும் தான் அந்த நபரை கொலை செய்யறதுக்கு, தலையை கொண்டு போய் போடுறதுக்கான முயற்சி நடந்தது என்று சொல்லியும் அவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார். இந்த கொலை எப்படி திட்டமிடப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த போலீஸுக்கு ரகசிய தகவல் கொடுத்த நபருடைய வீட்டுக்கு போலீஸ் வாகனத்துல போலீஸ் சீருடையோட ஒரு குழுவை அனுப்புறது. அந்த குழு போனதுக்கு பிறகு போலீஸ் விசாரணைக்குன்னு சொல்லி வீட்டில இருந்து அந்த நபரை வெளியில கூட்டி துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்யறது. கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு தலையை வெட்டி தலையை கொண்டு போய் அந்த இடத்துல போடுறதுதான் திட்டம் சொல்லி இந்த நபர் எல்லா விஷயங்களையும் ஒப்புக்கொண்டு, அந்த கொலையை செய்ய இருந்த நபரும் அந்த ஒப்பந்த கொலைகாரனும் நான் தான் என்றதையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி இன்றைக்கு செய்திகள் வெளிவந்திருந்தது. போலீஸோட சம்பந்தப்பட்ட நபர்கள், ராணுவத்தோட சம்பந்தப்பட்டவர்கள் சம்பந்தமா நிறைய விஷயங்களை அண்மைய நாட்களில் நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரியான இன்னொரு சம்பவமாகவும் இன்னொரு உதாரணமாகவும் இதை நாங்கள் பார்க்க முடியும். இதை பற்றின விசாரணைகள் நடந்தாலும் ஒரு மந்த கதியில் இந்த விசாரணைகள் நடந்து வருது என்ற மாதிரியும் சில செய்திகளில் பார்க்க முடிஞ்சது. இந்த நபர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த நாட்களில் ரொஹான் ஓல்கல சுகையினம் அடைஞ்சிருக்கிறார். அதனால மற்ற அதிகாரிகள் இதை பற்றின விசாரணைகளில் பெரிய கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் ஒரு சில ஊடகங்களில் விமர்சனமான செய்திகள் வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்கின்றதுக்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சில போலீஸ் அதிகாரிகளுக்கு தட்டுப்பாடு, பற்றாக்குறை இருக்கு, வேற வேற கடமைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இதை பற்றின விசாரணைகள் கொஞ்சம் துரிதமா முன்னெடுக்கப்பட முடியாம இருக்கின்ற மாதிரியும் போலீஸ் தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் இன்னைக்கு செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. எப்படியா இருந்தாலும் ஒரு மிக பாரதூரமான சம்பவம் தடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சில முக்கியமான கேள்விகள் இருக்கு. அந்த போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கிற நபருடைய வீட்டுக்கு போனவர் ஒரு ராணுவ புலனாய்வு
உத்தியோகத்தர் என்றது இராணுவம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்றதுக்கான இன்னும் ஒரு சம்பவமா இதையும் பார்க்க முடியும். இன்னும் ஒரு பக்கம் இந்த மாதிரி போலீஸுக்கு ரகசியமான தகவல் கொடுக்கிற நபர்களை பற்றின தகவல்கள் இல்லாமல் எப்படி போலீஸுக்குள்ள இருந்து இன்றைக்கும் வெளியில போய்கொண்டிருக்கு என்ற கேள்விக்கான பதில் யார்ட்டையும் கிடையாது. போலீஸுக்குள்ள இருக்கிற கருப்பு ஆடுகள் சம்பந்தமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க போலீஸ் அதிபர் கூட நேரடியான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தாலும் இன்றைக்கும் போலீஸுக்கு ரகசியமான தகவல் கொடுக்கிற நபர்கள் பற்றின தகவல்களும் வெளியில போய்கொண்டிருக்குன்னு சொன்னா எதிர்வரும் நாட்களில் போதைப்பொருள் கடத்தல் சம்பந்தமா யாருக்காவது தகவல் தெரிஞ்சிருந்தாலும் சில நேரங்களில் கொடுக்கிறதுக்கு முன்வர போறது கிடையாது. அதுதான் இவர்களுடைய நோக்கமும் கூட. அந்த மாதிரியான திட்டம் தீட்டப்பட்டிருந்ததுன்றதும் உண்மையானது. ஆனா இந்த மாதிரியான தகவல் வெளியில போனதுக்கு பிறகும் சாதாரணமா தகவல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற நபர்களும் பயப்படுவாங்க. எங்கட தலையும் பட்டி இந்த மாதிரி கொண்டு போய் போட்டா என்ன நடக்கும் என்ற ஒரு பயம் இருக்கும். அதனால தகவல் கொடுக்கறதுக்கும் யாரும் முன்வர போறது கிடையாது. அரசாங்கம் இதை எப்படி கையாளும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து வருது. ஒரு பக்கம் ராணுவ புலனாய்வாளர் ஒரு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதை பற்றின இன்னொரு தகவலை இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுறோம். ஒரு முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டில் தலைமறைவாயிருந்ததுக்கு பிறகு வெளிநாட்டு பயணத்தை முடிச்சு கொண்டு அந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஜகத் நிஷாந்த் சொல்லப்பட்ட நபர் வந்து நாடு திரும்பி இருக்கிறார். சிஐடியால கைது செய்யப்பட்டு இன்னைக்கு மாத்திர நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்ததும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. 2023 டிசம்பர் மாதத்தில் ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. மாத்தர வெலிகம W15 ஹோட்டல் மேல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. கொழும்புல இருந்து போன ஒரு போலீஸ் அதிகாரிகள் குழுவால கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினுடைய அதிகாரிகளை போலீஸ் மாதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் தனக்கு இருந்த தனிப்பட்ட பகையை தீர்த்து கொள்றதுக்காக பயன்படுத்தினார். போலீஸ் குழு போய் W15 ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு தாக்குதல் நடத்தி இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பிரதேசத்தில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அதில் இருக்கிறவர்கள் யாருன்னு சொல்லி தெரியாது. அப்ப அங்க இருக்கிற போலீஸ் வந்து இந்த வாகனம் மேல துப்பாக்கிச்சூடு நடத்தினது. அதுல ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் கொலை செய்யப்பட்டார், துப்பாக்கி சூட்டில் பலியாகிறார். இன்னும் ஒரு நபர் காயம் அடைகிறார். இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்ட 10 சந்தேக நபர்கள் பெயரிடப்படுறாங்க, தேசபந்து தென்னக்கோன் உட்பட. அதுல 9 சந்தேக நபர்கள் சம்பந்தமான விசாரணைகள் நடந்து வந்தது. 10வது சந்தேக நபராக இருந்த ஜகத் நிஷாந்த வந்து வெளிநாட்டுக்கு தப்பியோடி இருந்தார். அதுக்கு பிறகு மாத்திர நீதிமன்றம் அவருக்கு பிடியான பிறப்பிச்சிருந்தது. நேற்று நாடு திரும்பின சந்தர்ப்பத்தில் அவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது. விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவருடைய சட்டத்தரணி குறிப்பிட்டதால அவருக்கு தடுப்பு காவல் இருக்கிற காலகட்டத்தில் போதுமான பாதுகாப்பு கொடுக்கப்படணும் சொல்லியும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு. அடுத்த வழக்கு விசாரணைக்கு அவர் நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலையாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆன்லைன் மூலமா முன்னிலைப்படுத்தப்பட்ட போதுமானது சொல்லியும் நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. அது பின்ன விசாரணைகளும் நடந்து வருது. ஒரு பக்கம் ராணுவம் பயன்படுத்தப்பட்டது, இன்னொரு பக்கம் போலீஸ் பயன்படுத்தப்பட்டது. இப்படியான நபர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி ஒரு தகவலை கொடுக்கிறதுக்கு நம்பிக்கை வரும் என்ற கேள்வியும் இருக்கு. இன்றைக்கு நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஒரு நபர் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவருக்கு கீழே இருக்கிற நபர் இல்லாட்டி அவருக்கு மேல இருக்கிற நபருக்கு அந்த தகவலை வந்து பொதுமக்கள் கொடுக்க முடியும்னு சொல்லி போலீஸ் பேச்சாளர் வூட்லர் அறிவிச்சிருந்தார். இல்லாட்டி 119க்கு கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாமே ரகசியமா பேணப்படும், அந்த தகவல்கள் வெளியில போகாது சொல்லி போலீஸ் பேச்சாளர் இன்னைக்கு ஒரு உறுதிமொழியை வாக்குறுதியை கொடுத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். கெஹல் பத்ர பத்மே குழுவோட கைது செய்யப்பட்ட கமாண்டோ சலிந்து சொல்லப்படுற அவரும் ஒரு ராணுவ பயிற்சி பெற்ற நபர், கமாண்டோ படைப்பிரிவில் பயிற்சி பெற்ற நபர். அதுக்கு பிறகு போதைப்பொருள் கடத்தல் கும்பலினுடைய முக்கிய புள்ளியா மாறி இருந்த நபர். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட குழுவோட இவரும் கைது செய்யப்பட்டு சிஐடியில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடந்து வருது. அவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி நீதிபதி ஒருத்தர் போயிருக்கிறாராம். சொன்னா இந்த மாதிரி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நபர்களை வந்து அடிக்கடி நீதிபதிகள் போய் பார்க்கறது வளமையானது. எப்படி இருக்கிறாங்க நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி போய் பார்க்கறது வளமையானதான். அப்ப கமாண்டோ சலிந்து வந்து கதறி அழுதார் என்ற மாதிரியும் ஒரு செய்தி வழி வந்திருக்கு. எனக்கு போதுமான சாப்பாடு கிடையாது, சாப்பாடும் கிடையாது, குடிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, என்னை வந்து சிஐடி வந்து சாப்பாடும் இல்லாமல் பட்டினி போட்டு கொண்டிருக்கின்ற மாதிரி கதறி அழுதார் நீதிபதியை பார்த்து கமாண்டோ சலிந்து என்ற மாதிரியும் ஒரு செய்தி வழி வந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அனுராதபுரத்தில் இருக்கிற அவருடைய உறவினர்கள் வந்து சாப்பாடு கொண்டு வந்தாலும் சாப்பிட்ற நேரத்தில் அது கெட்டு போயிருமாம். பதிலாக வந்து வேற சாப்பாடை சிஐடி எனக்கு தராமல் இருக்கிறாங்க, நான் பட்டினியோடு இருந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீதிபதியை பார்த்து கமாண்டோ சலிந்து கதறி அழுதார் என்ற மாதிரியும் ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. ஒரு காலகட்டத்தில் இந்த நபர்கள் வந்து எத்தனை பேரை அச்சுறுத்தி இருப்பாங்க, எத்தனை பேரை அளவச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து நீதிபதியிட்ட கமாண்டோ சலிந்து சாப்பாட்டுக்காக கதறி அழுறார் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகளும் இந்த குழு சம்பந்தமான விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. இப்படியான ஒரு சம்பவம் பற்றின மேலதிகமான தகவலையும் இன்றைக்கு ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சுது. நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.